ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ போங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ இதில் வந்துட்டு ஆஃபர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் இமெயில் சப்மிஷன் சர்வீஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்துட்டு கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் நம்ம ஹாட் வின் ஐஃபோன் 13 போட்டிருக்கு, அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது பே அவுட் அதிகம். ஸோ இது சர்வர் ஜங்க், இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு காப்பி பண்ணிப்போம். ஸோ ஆஃபர் நேம் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூகுள் சைட் போய்ப்போம். ஸோ கூகுள் சைட்ஸ் போயிட்டு கூகுள் சைட்ஸ் கொடுப்போம். ஸோ போயிட்டு இதில் நம்ம வந்து பிளாங்க் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு டைட்டில் கொடுப்போம். ஸோ டைட்டில் வந்துட்டு நம்ம ஆஃபர் சைட்டில் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ போல்டில் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இதில் வந்துட்டு தீம்ஸ் போயிடுறேன். ஸோ தீம்ஸ் போயிட்டு நான் வந்து இந்த தீம் நான் கொடுக்குறேன். ஸோ இது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த தீம் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ வந்துட்டு நம்ம கேன்வா போய்ப்போம். ஸோ கேன்வாவில் போயிட்டு இதில் நம்ம வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம போஸ்ட் கார்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி இதை நம்ம பிளாங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட்டட் பிளாங்க் போஸ்ட் கார்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ணோம்னா ஸோ ஜாப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் வந்து ஒப்பேசிட்டியை குறைச்சிக்கோங்க. ஸோ குறைச்சிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ப்ளூ சூஸ் பண்ணுறேன், இல்லைனா டார்க் கிரே சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் போய்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் போயிட்டு இதில் வந்து ஆட் ஹெட்டிங் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு டைட்டில் காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர் மாற்றிப்போம். ஸோ மாற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டைலையும் நம்ம மாற்றிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப் ஹெட்டிங் அதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம வந்துட்டு அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ கொடுத்துட்டு இதில் நம்ம வந்துட்டு போல்டுன்னு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இதையும் ஒயிட் பண்ணிப்போம். ஸோ ஒயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எலமெண்ட்ஸ் போய்ப்போம். ஸோ எலமெண்ட்ஸ் போயிட்டு இதில் நம்ம ஸ்கொயர் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸில் நம்ம வந்துட்டு
ஸோ கலர் மாற்றிப்போம். ஸோ நான் வந்து க்ரீன் கொடுக்க ப்ளூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து நான் குறைச்சிட்றேன். ஸோ குறைச்சிட்டு இப்போ நம்ம இதை ஸோ ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஸோ டாலர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அகைன் ஹெட்டிங் கொடுத்தாங்க. சப்மிட் இமெயில் நாட் கம்ப்ளீட் இமெயில் சப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம இதோ ஒயிட்டில் ஆட் பண்ணிப்போம். ஸோ கலர் மாற்றிட்டு ஸோ இப்போ நம்ம இதை கூட சூஸ் பண்ணிப்போம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் நம்ம வந்துட்டு பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட்னு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்மளோட லிங்க் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் பேஜுக்கு வச்சுருங்க. இது வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை டெக்ஸ்ட்டாக கொடுத்து ஃபில் பண்ணாலும் சரி. ஸோ கொடுத்துட்டு ஸோ அதில் லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை பப்ளிஷ் பண்ணோம். ஸோ இதற்கு வந்துட்டு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஆன்லைன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு வியூ கொடுங்க. ஸோ வியூ கொடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இதில் வந்துட்டு இதுலேயே 3 கொடுத்தா 3 டைம் கிளிக் பண்ணும்போது வேறு வேறு ஆஃபர்ஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு ஒரே யூசர்லேருந்து நம்மளுக்கு மல்டிபிள் பே அவுட் கிடைக்கும். அதாவது 3 விதமான ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் போயிட்டு ஸோ பின்ட்ரெஸ்ட் போயிட்டு இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா கிரியேட் பின் கொடுத்துக்கோங்க. ஸோ இதற்கு வந்து நம்ம பின் கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு அகைன் கேன்வா போயிட்டு பின்ட்ரெஸ்ட்னு கொடுங்க. ஸோ கிரியேட் ஸோ இதுலேயே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கேட்ட பிளாங்க் கொடுத்தாலும் சரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பின் இதில் எடிட் பண்ணாலும் சரி. ஸோ நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் டைட்டில் காப்பி பண்ணுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் அப்ளை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ கொடுத்துட்டு இதை எடுத்துருவோம்.
ஸோ எடுத்துகிட்டு இதில் வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்ட் டு பேக் கொடுத்துட்டு ஸோ இதில் நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக இயர் ஆட் 2020 2021. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துப்போம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஸோ அடுத்து டவுன்லோட் கொடுத்துப்போம். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு வந்துட்டு இதை நம்ம ஆட் பண்ணி ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு டெஸ்டினேஷன் லிங்க் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் எடுத்து காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் யூஎஸ்ஏன்னு டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஒன்லி யூஎஸ்ஏ. ஸோ கொடுத்துட்டு ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு போட் ரேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக நியூஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கண்ட்ரி டார்கெட் ஆடியன்ஸ் முக்கியம். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி போனால் தான். ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் 42% டிராஃபிக். ஸோ அதனால் நம்ம பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதற்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸோ நம்ம சேனல்லே இந்த வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணுங்கள். ஸோ அதற்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.